ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தாங்க வெறும். நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது லாப் நாட் டூம் அப்படின்னு 2023லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போறோம். இப்போ இந்த படம் வந்து ஒரு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ படம் பார்க்கலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தோட ஜானரை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கா வந்து இந்த ட்ரெஷர் ஹண்ட் மூவில வந்து லாஜிக்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு நல்ல ஃபேண்டஸி கலந்த ஒரு அட்வென்ச்சர்ஸ் மூவி பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் நல்லாவே இருக்கும். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கு. படம் முழுக்க ஒரு 95% வந்துதுன்னா சிஜி தான் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அவுட்புட் நல்லா இருந்துச்சு. படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ, ஹீரோயின் இவங்க 2 பேரும் இந்த பழங்கால பொக்கிஷங்கள மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலைய தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு எரிமலைக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஷர நோக்கி போறாங்க. அத பல தடைகளுக்கு அப்புறம் அத மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பிளாக் டவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரெஷர நோக்கி போறாங்க. ஸோ இந்த ட்ரெஷர நோக்கி போனா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து காணாம போனாரு. ஸோ அவர கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ட இவங்க ஃபேஸ் பண்ணும்போது அந்த அட்வென்ச்சர்ஸ்ல எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வருது, அந்த ட்ரெஷர கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ் அண்ட் சிஜி ஒர்க்லாம் நீட்டா பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனா ஏற்கனவே சொன்ன மாரி 95% வந்து பார்த்தீங்கன்னா சிஜி தான். படத்துல நெறைய இடங்கள்ல செட்டும் சிஜியும் தான் இருக்கு அப்படிங்கிறத உங்களால பார்க்கும்போதே ஃபீல் பண்ண முடியும். ஆனா அது எல்லாத்தையுமே பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா இந்த படத்துல டெக்னிக்கல் சைடு தான் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியா அந்த அளவுக்கு ஒவ்வொன்னுமே செட்டு போட்டு பார்த்து பண்ணியிருக்காங்க. அது சிஜியா இருக்கட்டும், செட்டா இருக்கட்டும், அதோட கிரியேட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த லாவாக்கு நடுவுல வந்து வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸா இருக்கட்டும், அண்டர் கிரவுண்ட்ல வச்சு நெறைய சீன் வருது. இது போக வந்து டெசர்ட் மாரியான இடங்கள்ல வரக்கூடிய போர்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து கிரியேட்டிவிட்டி தான் அங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப வியர்ப்பா இருக்கு. அதுலயும் இந்த படத்துக்காக ஒரு 2 மான்ஸ்டர கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு மான்ஸ்டர் பார்க்கறதுக்கு பெட் மாரியே இருக்கும். அத வச்சு ஒரு எமோஷன் சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எமோஷன் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. சொல்லப்போனா படம் வந்து அடி வாங்கியிருக்கிறதே எமோஷன் சீன்ஸ்ல தான். கடைசி 15 நிமிஷம் ஒரு ரோலர் கோஸ்டர்ல வரக்கூடிய எமோஷன் சீன்ஸ் மாரி நெறைய அடுக்கியிருந்தாங்க. அதுல எந்த எமோஷன் சீன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகல. கிளைமாக்ஸ் நல்லா இருந்தாலும், அவுட்புட் நல்லா இருந்தாலும் அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகலனால படம் வீக்கா இருக்க மாரியான ஒரு ஃபீல் வருது. பட் பேசிக்கா ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மூவிக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பசில்ஸ் திறக்க முடியாத கதவுகள கூட திறக்க வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்குறாங்கங்கிறது தான். அது இந்த படத்துல பார்க்கறதுக்கு நல்லா இருக்குனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். கிளைமாக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரைட்டிங் இருந்ததுன்னா படம் பார்க்கறதுக்கு இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். இப்போதைக்கு ஓகே டூ வாட்சபிள் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட இந்த படத்த பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.2 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.